தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். ஆரம்ப கட்டத்தில் அப்பல்லோ மருத்துவமனை முதலமைச்சர் ஜெயலலிதா 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்று கூறப்பட்டது. அதன் பிறகு 2 தினங்கள் கழித்து மீண்டும் அளித்த அறிக்கையில் மேலும் 2 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் தங்குவார் என தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்டது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகளும் தொடர்ந்து பரவத் தொடங்கின. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவமனை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டு வதந்திகள் பரவாமல் முற்றுப்புள்ளி வைத்து வந்தது. முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்க லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே சென்னை வந்தார். அதன் பிறகு அரசியல் வட்டாரத்தில் இருந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து விசாரித்து வந்தனர். அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகமும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த அறிக்கையை வெளியிட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து எந்த ஒரு அறிக்கையும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகத்தில் இருந்து வெளியிடப்படவில்லை. கடைசியாக இந்த மாதம் 8ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது. அதில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்ந்து நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் அவருக்கு லண்டன் மருத்துவர், எய்ம்ஸ் மருத்துவர்கள் மற்றும் அப்பல்லோ மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 10 தினங்களுக்கு மேலாக எந்த ஒரு அறிக்கையும் அப்பல்லோ வட்டாரத்தில் இருந்து வெளியிடப்படாததால் மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு சிறிய பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டு உள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து பல்வேறு தலைவர்கள் தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று விசாரித்து வந்தாலும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து பல்வேறு யூகங்கள் மீண்டும் கிளம்ப துவங்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து தவறாக வதந்தி பரப்புவோர் மீது காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வரும் நிலையிலும் இது போன்ற யூகங்களும் செய்திகளும் வெளிவர தொடங்கியுள்ளன. கடந்த 10 தினங்களுக்கு மேலாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக கூறப்படுவது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த பரபரப்புகள் அடங்கிவிட்ட காரணத்தினால் அதிமுகவினரால் சின்னம்மா என்று அழைக்கப்படும் சசிகலா நடராஜனின் உத்தரவின் பேரில்தான் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிடுவதை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் எந்த அளவு உண்மை உள்ளது என்பது இன்னும் சில நாட்களில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்புகள் தொற்றிக்கொண்டதால் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகத்திடம் இருந்து இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு அறிக்கை வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.